சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த பணம் என்னையே திருடி ஆக்கிடுச்சே மாப்பிள்ள. அவங்க பணக்கார பகுமானத்தை காட்டி என் பொண்ணு தாலி பெருக்கன்னைக்கு அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. மா, அவங்க செய்யறதெல்லாம் திரும்ப நாமளும் செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கும் நமக்கும் என்னமா வித்தியாசம்? அது புரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கே. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு எது வேணும்னாலும் உரிமையா என்கிட்ட கேளுங்க. அந்த தகுதி நான் இழந்துட்டேன் மாப்பிள்ள. தப்பு பண்ணிட்டேனே மாப்பிள்ள. இல்ல அத்தை, நான் உங்களை ஒரு அத்தையா பார்க்கல, இன்னொரு அம்மாவை தான் பாக்குறேன். நீங்க என்ன மருமகனா பார்க்க வேண்டாம், மகனா நினைச்சுக்கங்க. இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் மாப்பிள்ள. இப்ப நான் அதையெல்லாம் அனுபவிக்க முடியாதவளா போயிட்டேனே. நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்கள் நம்மள ஒரு சில நேரத்துல சூழ்நிலை கைதி ஆக்கிடுது. அதுக்கு நாமளும் பலி ஆயிடுறோம். கொஞ்சம் கவனமா இருந்தா இது எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துடலாம் அத்தை. நடந்த விஷயத்துக்கு நீங்க மட்டும் இல்ல, அந்த சந்தன பாண்டியன் தான் காரணம். இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம பாத்துக்கிட்டா அதுவே போதும். வாங்க போலாம். மாப்பிள்ள, என்ன அத்தை? நான் அந்த சந்தன பாண்டியோட கடனை அடைக்கிறதுக்கு நான் இப்படியே இங்கே வேலை செஞ்சு அந்த கடனை அடைச்சிடுறேன். என்னை இப்படியே விட்டுடுங்க. என்னால இனிமே உங்களுக்கு எந்த தலைகுணமும் ஏற்படாது மாப்பிள்ள. ஐயோ கடவுளே, வயசான காலத்துல எங்க அம்மா இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானே ஒரு காரணம் ஆயிட்டேனே. அழாதடி. நீ என் வயித்துல பிறந்ததை தவிர நீ எந்த பாவமும் பண்ணல மாப்பிள்ள. என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய சீரை நான் செய்யணும். என்னை இப்படியே விட்டுடுங்க. நான் இங்கே இருந்துடுறேன். மாசம் ஏதோ 10,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் மாப்பிள்ள. அத்தை, இந்த வயசான காலத்துல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? என்ன நீங்க உங்க மகனா நினைச்சுக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி இது? என்னவோ இதோ வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அதாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. இரு பாக்கலாம். மா, நான் நினைச்சது வேற, ஆனா வேற ஒண்ணு நடக்குது. நல்லா நடிக்கிறமா நீ. அத்தை, இந்தாங்க, இதுல அந்த சந்தன பாண்டிக்கு கொடுக்கறதுக்கு உண்டான பணம் இருக்கு. இதை வச்சு அவர் கடன் அடைச்சிருங்க. ஐயோ இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, மறுக்காம வாங்கிக்கங்க அத்தை, புடிங்க. இல்ல மாப்பிள்ள, நான் வரல. இப்ப நீங்க எனக்கு உதவி பண்றீங்க. நாளைக்கே அந்த சந்தன பாண்டி தலை பொங்கல் சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு பெருசா சீர் செய்வான். அப்பவும் நான் தகுதி எழுந்து போய் தானே நிப்பேன் மாப்பிள்ள. ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட வந்து கையேந்த முடியுமா மாப்பிள்ள? அது நல்லா இருக்காதுல்ல. நீங்க என் பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே உங்க தன்மானத்தை இழந்து நடக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் அதுக்கு உத்தரவாதம் தரேன். இந்த பணத்தை புடிங்க. அத்தை, வாங்கிக்கங்க மாப்பிள்ள. வாங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. உங்களை நான் மருமகனை அடைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை. வீட்டுல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். மா, வாமா போலாம். அட தயங்காதீங்க அத்தை, வாங்க வாங்க போலாம். கீர்த்தி, நீ அத்தையை கூட்டிட்டு வா, நான் கார் எடுக்கிறேன். பாத்தியாமா, இதுக்காக தான் நான் உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டின மாதிரி விரட்டினேன். உன்னை விரட்டினப்போ வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுமா. நீ என்னை வீட்டை விட்டு அனுப்புனதும் எனக்கு எங்க போறதுன்னே தெரியலடி. நான் பயந்துட்டேன். நல்ல வேளை வந்து காப்பாத்தின. அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுல இருந்து இனி அங்க இருக்கிறவங்களெல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாரு.
மா வா போலாம். அத்தை வாங்க அத்தை, உள்ள போலாம். இல்ல மாப்ள, அது நான் எப்படி அத்தை இது உங்க வீடு மாதிரி அத்தை, உள்ள வர ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. குடுமா அவங்க யார்கிட்டயும் பேசாதம்மா. உள்ள கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. டிராமா ஹெவியா இருக்கணும். உன் அம்மாவோட நடிப்பை உள்ள வந்து பாரு. வா வா. வாங்க வாங்க அத்தை, உள்ள வாங்க. அம்மா, அக்கா, அக்கா. டேய், அம்மா அக்கா எல்லாம் எங்கடா? அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்னடி? அத்தை வாங்க, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க அத்தை. அம்மா, என்னம்மா அத்தை எங்க போயிருந்தாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? எங்கப்பா இருந்தாங்க? நானும் கீர்த்தியும் அத்தையை தேடி எங்கெங்கயோ போனோம். ஆனா அத்தை ஒரு கட்டட வேலை பார்க்குற இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். சரிப்பா. அக்கா, அத்தை அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க. இனிமே இப்படி ஒரு தப்ப செய்ய மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். எப்படி மாப்பிள்ள அவங்களால என்ன ஏத்துக்க முடியும்? நான் செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? நான் செஞ்ச தப்புக்கு எங்கேயோ கூலி வேலை செஞ்சு என் பொழப்ப ஓட்டிட்டு இருப்பேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தகுதி எனக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் நீங்க கூப்பிட்டப்ப கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் கேட்காம என்ன வான்னு கூட்டிட்டு வந்தீங்க. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். நான் இங்க இருக்கவே மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். ஐயோ அத்தை, அத்தை நில்லுங்க அத்தை. தப்பு செய்யறது மனுஷ குணம். அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது பெரிய மனுஷ குணம். என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். அம்மா, என்னம்மா நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதானே அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். ஏன்பா, இதுல நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து வந்துட்டாங்கல்ல, அது போதுமே. அவங்க வேலை செஞ்சு கலப்பா வந்திருப்பாங்க. போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுப்பா. கற்பகம், என்ன மன்னிச்சிரு கற்பகம். நான் இந்த வீட்டோட மூத்த சம்பந்தின்னு எனக்கு பெரிய அந்தஸ்தே கொடுத்து வச்சிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் கெடுத்து குட்டி செவர ஆக்கிட்டேன். இந்த குடும்ப கௌரவத்தையே நாசம் பண்ணிட்டேன். உங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு கற்பகம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதை கேட்டுட்டு நான் வந்த வழியே திரும்பி போயிடுறேன். ஐயோ அத்தை, என்ன அத்தை பேசுறீங்க? தம்பி சொன்ன மாதிரி தப்பு செய்யறது மனுஷ இயல்புதான். அதை இப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க? மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தை எல்லாம் வேணாம் அத்தை. இல்ல மகா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு நீங்க எல்லாரும் சொல்லணும். அப்பதான் என் உசுர் போனா கூட என் கட்ட வேகும். ஐயோ அத்தை, பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா.
உன் நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பிரச்சனைதான். என்னம்மா சொல்ற? என்ன பிரச்சனை? உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? அதனாலதான் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கான்னு. அப்பா, நேத்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கீர்த்தி அவ மனக்குமரல திருமாமா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசுறதுக்காக திருமாமா வந்தாரு. நீங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டதால என்கிட்ட பேசினாரு. இங்க பாரு செல்வி, இனிமே கீர்த்திக்கும் சரி எங்களுக்கும் சரி, எப்ப என்ன நடக்கணும்னு இந்த வீட்டோட மூத்த சம்பந்தியா ராஜேஸ்வரி அத்தை தான் முடிவு எடுப்பாங்க. ஆனா அப்படி வாழ்றவங்கள நீயும் உங்க அப்பா அம்மாவும் பணம் கொடுக்கறேன் உதவி செய்யறேன்னு சொல்லி காயப்படுத்தினீங்கன்னா இந்த திருவ வேற மாதிரி பாப்பீங்க. திருமாமா மனசுல மறுபடியும் இப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே சரியா வராதுப்பா. அந்த திருவுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு நாம தான் காரணம்னு அவரா முடிவு பண்ணிப்பாரா? எந்த விதத்துல நியாயம் இது? நியாயம் இல்லதான்ப்பா. ஆனா இந்த கூட்டு குடும்பத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தா நிம்மதியா வாழ முடியாதுப்பா. எல்லாருமா சந்தோஷமா வாழணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். அது நானா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, அத சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்ன செல்வி இது? இவங்களோட ஒரே கூத்தா இருக்கு. எங்க பொண்ணுக்கு தாலி பேருக்கு தலை பொங்கல்னு சீர் செய்யறோம், அதுக்கு அவங்களுக்கு எங்க வலிக்குது? வா, திருத்தம்பி கிட்ட பேசுறேன். ஆமாமா, அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாமா. அப்பா, எனக்கு தெரியும்பா உங்களை பத்தி. ஊருக்கே நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு போய் சீரு செஞ்சு அழகு பாப்பீங்க. ஆனா இப்ப நம்ம பொண்ணு வாழ வந்த வீட்டுல முறை செய்யறதுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா அத நம்ம திரும்பவும் செய்யறது தப்பு தானப்பா. அதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்த சீரை என்ன பண்ணணும்னு சொல்லு. திரும்ப எடுத்துட்டு போ சொல்றியா? ஆமாமா. என்னடா சொல்ற? இதெல்லாம் அப்பா ஆசையா உனக்கு ஊர்ல இருந்து வர வச்சது தலை பொங்கல் சீர். இதையெல்லாம் பார்த்து அனுபவிச்சு சந்தோஷப்படணுங்கிறது தான் இந்த அப்பாவோட ஆசை. அத போய் திரும்ப எடுத்துட்டு போன்னு சொன்னா எப்படிடா? ஏண்டி, உனக்காக நானும் அப்பாவும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோண்டி. அத திரும்ப எடுத்துட்டு போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம் சொல்லு? அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க உங்க மகளுக்கு தான் செய்றீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இந்த சீர்வரிசை கீர்த்திக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உண்டுபடுத்துதுன்னு சொல்றாங்கம்மா. ஏண்டி, எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்க சீர்வரிசை செய்யறதும் முறை செய்யறதும் அவங்களுக்கு எப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தும்? இப்ப அதுக்கான பதில் என்கிட்ட இல்லம்மா. செல்வி, ஊரு உலகத்துல எங்கேயுமே நடக்காத நியாயம் இந்த வீட்டுல மட்டும் நடக்குது. அம்மா, தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன்ல நீங்க எனக்கு விமர்சையா சடங்கு செஞ்சீங்க. தானும் சபையில அதுக்கு நிகரா செய்யணுங்கிற எண்ணத்துலதான் ராஜேஸ்வரி அம்மா திருடுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு அதுக்கு நாம தான் தூண்டுதலா இருந்தோன்னு திரும்பமா நினைக்கிறாருமா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவங்க திருடினதுக்கும் நாம தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லம்மா. அவங்க மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் நம்ம மேல காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. இப்ப அவங்கள சமாதானப்படுத்தி திரும்பவும் கீர்த்தியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இனிமே இங்க நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம குடும்பம் காரணமா இருந்துடக்கூடாதுப்பா. நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் நீங்க கெடுதல் செஞ்சதே இல்லப்பா. எந்த கெட்ட பேரையும் சம்பாதிச்சதும் இல்ல. நீங்க இப்ப இந்த பொங்கல் சீர்வரிசையை கொடுத்துட்டு போனா அதையும் இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா. நம்மளால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். பிளீஸ் பா, எனக்காக நீங்க இதை திருப்பி எடுத்துட்டு போயிருங்க. புரியுதுமா. இந்த சீர்வரிசை எப்படி எடுத்துட்டு வந்தோமோ அதை அப்படியே திரும்ப எடுத்துட்டு போயிடுறோமா. என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாரு மனோன்மணி, என் பொண்ணு எது சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும். அவ எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லுவா. அவ பேச்சுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மறு பேச்சு கிடையாது. அவ விருப்பம்தான் என்னோட விருப்பம். ரொம்ப தேங்க்ஸ் பா.
பொங்கல் வைக்கிறது தாய் வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுதான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பொங்கல் வைக்கிறதுக்கு பானையும் நீங்க எனக்காக எடுத்துட்டு வந்த அரிசி, மஞ்சள், வெல்லத்தை மட்டும் நான் உங்க சீரா எடுத்துக்கிறேமா. இந்த உலகத்திலேயே என் அப்பாவையும் அம்மாவையும் விட என்ன பெற்றா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுப்பா. உங்களை விட என் மேல பாசத்தை காட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த சீரெல்லாம் கொடுத்துதான் நம்ம அன்பை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கடா. இதை எப்படி வாழணும்னு நாங்க உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கூட்டு குடும்பத்துல எப்படி வாழணும்னு நீ நல்லாவே பக்குவம் அடைஞ்சிட்ட. எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய், இப்ப எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். என்னங்க இருக்கட்டும், கொஞ்சம் பேசுங்க. அப்பா மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. 12 மணி, வா போலாம். திரு, வாசல் வரைக்கும் வந்தவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடணும்ப்பா. கூப்பிடலன்னா நல்லா இருக்காது. வேலு, மா நீங்க வாங்க. எங்க வாங்க. தம்பி, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா. சரிங்க ஐயா. செல்வி, வரம்மா. சமந்தி, என்னாச்சு உள்ள வரல நீங்க? செல்வி, என்னம்மா எவ்வளவு நேரம் அம்மா அப்பா வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்ப? உள்ள கூட்டிட்டு வா. சமந்திமா உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாமா, உள்ள கூட்டிட்டு வா. இருக்கட்டும் சம்பந்தி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஐயா, என்னங்கய்யா இது? தலைப்பொங்கல் சீரெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்படி உள்ள வராம வெளியவே நின்னுக்கிட்டு போறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அண்ணி, நான் தான் அப்பா அம்மா கொண்டு வந்த சீரை திருப்பி எடுத்துட்டு போக சொன்னேன். என்னம்மா நடக்குது? சீரெல்லாம் இவ திரும்ப எடுத்துட்டு போக சொல்லிட்டேங்கிறா. இருடி, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இரு. என்ன சொல்ற செல்வி? பிறந்த வீட்ல இருந்து பெத்தவங்க கொடுக்கற தலைப்பொங்கல் சீரு இந்த உலகத்துல இதுக்கு எதுவுமே ஈடாகாதும்மா. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்நாள் வரைக்கும் பிறந்த வீட்டுல இருந்து சீர் கொண்டு வரது அவ உரிமைம்மா. அப்படி கொண்டு வந்த சீரை திருப்பி அனுப்ப கூடாதும்மா. அது புகுந்த வீட்டுக்கும் நல்லது இல்ல. ஆமா செல்வி, அப்பா அம்மா உனக்காக பாசத்தோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீ தேவையில்லாம எதையும் மனசுல வச்சுக்கிட்டு வந்த சீரை வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. ஆமாம்மா, தலைமுறையா மகளுக்கு அப்பா செய்யறது வழக்கம் தானே. அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. சம்பந்தி, எல்லாத்தையும் இறக்க சொல்லுங்க. ஏப்பா, இறக்கி வைப்பா. அண்ணே,
பாவம் அவங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே பதில் பேசாம கிளம்புறோன்னு போறாங்க. பணக்கார குடும்பத்துல செல்வி பிறந்திருந்தாலும் அந்த பணக்கார புத்தியும் அலட்டலும் கொஞ்சம் கூட இல்லாம நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு வாழணும்னு நினைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. கீர்த்தி, என்னங்க? தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க. என்ன பாப்பு, என்னாச்சு? நான் அப்படி நடந்துகிட்டதுனால உங்களுக்கு ஏதாவது மனசு வருத்தமாப்பா? என்னம்மா நீ பேசி நாங்க வருத்தப்படுவோமா? உன் மனசு இங்க இருக்கிற எல்லாரையும் விட எங்களுக்கு தாம்மா நல்லாவே தெரியும். எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்லு மனோன்மணி. என் மக இந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கிறத நினைச்சு இந்த அப்பனுக்கு பெருமைதாம்மா. ஊர்ல பொங்கல்னா எல்லாருக்கும் சீர் கொடுத்து அனுப்புவேன். ஆனா நான் பெத்த மகளுக்கு சீர் கொடுக்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் தாம்மா. அப்பா இல்லடா, அந்த வருத்தம் உன்னுடைய பெருந்தன்மையான பேச்ச கேட்டு சந்தோஷமா மாறி இருக்கே தவிர நான் வருத்தப்பட்டுலாம் வீட்டை விட்டு போகல. அம்மா, நீ என்னம்மா அமைதியாவே இருக்க? நான் என்ன பேசுறது? அதான் உங்க அப்பாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரே. அவ பெத்த தாய் இல்லம்மா, வருத்தம் இருக்கும். நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ எதுவும் நினைச்சுக்காத. ம். சரிப்பா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும்பா. பொண்ணை கட்டிட்டு போயிட்டு மாப்பிள்ள பிறந்த வீட்டுல போய் உன் அப்பா கிட்ட இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்ற காலத்துல எந்த சீரம் வேணான்னு நினைக்கிற மாப்பிள்ள எனக்கு கிடைச்சிருக்காரு. அது எனக்கு பெருமை தானே. சரி பகவானே. அப்பா அம்மா இல்லைன்னாலும் இந்த குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா குறையில்லாம கொண்டாடிட்டு இருக்கால இந்த செல்வி. இவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணுமே. இந்த பல்லிய வச்சு நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். அப்பாடா, நல்லபடியா பொங்கல் பொங்கிடுச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க என்னைக்கு உங்க மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியல. நான் ஏத்துக்கிறதுக்காக சொல்லல. செல்வி எந்த அளவுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் நமக்கு ஒரு நல்ல மகளாவும் நேத்து எப்படி நடந்துகிட்டா பாரு, அத சொல்றேன். எது? பெத்த ஆத்தா தகப்பன் கொண்டு போன சீரை வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்புனதுதான் ஒரு நல்ல மகளுக்கு அர்த்தமா? யாருக்காகவும் தலை குனியாத உங்களை விட்டு கொடுத்து புகுந்த வீட்டுக்காக சீர் வேண்டான்னு சொன்னாலே அதுதான் உங்களுக்கு நல்லதா தெரியுதா? இது பாருமா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புகுந்த வீட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் ஒரு நல்ல மருமகளுக்கு அடையாளம். நாம கொண்டு போன சீர்னால ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருந்தன்மையா வேண்டான்னு சொன்னா பாரு,
ஒரு மருமகளா விட்டு கொடுத்தா பாரு, அங்கதான் நிக்கிறா என் பொண்ணு. அதுக்காக நம்மள விட்டு கொடுக்கலாமா? உன் பொண்ணு நம்மள விட்டு கொடுக்கலடி, நம்ம கௌரவத்தை காப்பாத்ததான் செஞ்சிருக்கா. ஒருவேளை நாம முறை செஞ்சு அத அந்த திரு தப்பா நினைச்சு நம்மள அவமானப்படுத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுதான் என் பொண்ணு சொல்லியிருக்கா. அது உனக்கு புரியலையா? எப்பவும் நான் தான் கோவப்பட்டு பேசுவேன். ஆனா இப்போ என் பொண்ணை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அவ மேல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவ ரொம்ப நல்லா இருப்பா. ரொம்ப பெருந்தன்மையா அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ நடந்துக்கிறா. இனிமே நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. இந்த பாரு மனோன்மணி, இன்னைக்கு பொங்கல், ஊரே கொண்டாட்டமா இருக்கு. நீ இப்படி இடிஞ்சு போயிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல போய் பொங்கல் வைக்கிற வேலையை பாரு. நல்ல நாள் அதுவுமா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காத. சொன்னா கேளு மனோன்மணி. வாழ்க்கையில ஒரு நாளும் செல்வி இல்லாம நம்ம பொங்கல் வச்சதே இல்லைங்க. அவ இல்லாம எப்படிங்க? இது பாரு, நம்ம பொண்ணு நம்மள தேடி கண்டிப்பா வருவா. ஒரு பொங்கல் தப்புனா 3 பொங்கல் தப்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ போய் பொங்கல் வை. சொன்னா கேளு. எந்திரி, வா. நல்ல நேரம் போகுது, வா வா. திரு, குங்குமம் எடுத்து வை. ஆ. வேலு, நீயும் வைப்பா. வாங்க, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அத்தை, மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. இந்த தலைப்பொங்கல் மாதிரி இன்னும் பல பொங்கல் கண்டு 2 பேரும் வம்சம் செழிச்சு தழைச்சு வாழ்வாங்க வாழணும். திரு, கீர்த்தி, போங்க, ஆசீர்வாதம் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருங்க, இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. அந்த ஆண்டவன் உங்களை 100 வருஷம் செல்வ செழிப்போட நல்லபடியா வச்சிருக்கட்டும். சரி, மருமகள்கள் 2 பேரும் வீட்டுக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு கீர்த்தி. போமா செல்வி. ஆ. டேய் வேலு, என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? ஆசீர்வாதம் பண்ணு. தீர்க்க சுமங்கலியா இருங்க. எந்திரிங்க. நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு பொண்ணு பாசம் கண்ணை மறைக்குது. ஒத்த பொண்ண கட்டி கொடுத்துட்டு இப்படி தனியா பொங்கல் வைக்கணும்னு என் தலை எழுத்து. ஏய், நல்ல நேரம் போயிட போகுது. இன்னும் என்ன புலம்பிட்டு இருக்க? பேசாம பொங்கல் வைக்கிற வேலையை பாரு. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாதுங்க. என்னமோ ஏதோன்னு கிடந்து அடிச்சுக்குது.